அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களில் ஆவியானவரால் அருளப்படுகின்ற கட்டளைகள் அல்லது ஆலோசனைகள் அத்துணையும் நாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களுக்கு உரியவர்களாக ஒருவர் தகுதி அடைய வேண்டும் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஆயத்தம் அடைய வேண்டும்? மணவாளன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக விரும்புகிறவர்கள் ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட ஆயத்தங்களை உடையவளாய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று 3ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் உடைய வேத பகுதியை நமக்கு போதிக்கிறது. அவைகளுடைய ரத்தின சுருக்கம்தான் 1-2 வசனங்கள். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். சோத்திரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபடியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமான ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், மற்ற 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 5 பேர் அல்லது தங்களுடைய தீவட்டியில் உள்ள எண்ணெயும் அதற்கு மேலும் எண்ணெய் என்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை சார்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய அல்லது முடிவு வரைந்தும் மணவாளன் இயேசு கதவை திறக்குகின்ற வரைக்கும் அவர்களுடைய தீவட்டி என்ற ரட்சிப்பின் வாழ்க்கை அணைந்து போகாதபடிக்கு தங்களுக்கு கதவு திறக்கப்படுகிற வரைக்கும் அவருடைய தீவட்டி அணையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. அவருடைய எதிர்பார்ப்புகளும் எப்பொழுது கதவு திறக்கப்படும், எப்பொழுது மணவாளன் வருவார் என்ற எதிர்பார்க்கலோடு இருந்த 5 பேரை புத்தியுள்ளவர்கள் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இங்கே மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக விரும்புகிறவர்கள், மத்திய 25 நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா 1ஆம் வசனம் மத்திய 25:1 பரலோக ராஜ்யம் மணவாளனை சந்திக்க எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப 10 பேருமே பரலோக ராஜ்யத்துக்கு உரிய வாழ்க்கை வாழணும். அவர்கள் முடிவு வரைந்தும் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய தீவட்டி என்ற ரட்சிப்பின் வாழ்க்கை முடிவு வரைந்தமான வாழ்க்கையாய், எரிந்து பிரகாசிக்கின்ற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்க்குதலோடு 10 பேரும் பரலோராட்சியத்துக்குரியவர்களாகத்தான் புறப்பட்டாங்க. ஆனால் 25:10 படி புத்தி உள்ளவர்களாக 10 பேரும் இல்லை, அதில் 5 பேரு தான் முடிவு வரைந்தோம். அப்படின்னா நாம் கடந்த நாட்கள் தியானம் செய்திருக்கிறோம். 62ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கிற பொழுது இந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் முடிவு வரைந்து உங்களுடைய தீவட்டி என்ற ரட்சிப்பின் வாழ்க்கை அணையாமல் காத்து கொண்டார்கள். வாசிங்க. சீயோனி நிமித்தமும் எருசலேமி நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும். எரிகிற தீவட்டியை போல முடிவு வரைந்தவும் இந்த 5 பேர் புத்தியுள்ளவர்கள் என்று அழைக்கப்படுகிற அவருடைய தீவட்டி என்ற ரட்சிப்பின் வாழ்க்கை அல்லது ரட்சிப்பின் வஸ்திரம் அல்லது நேசரை நோக்கிய வாழ்க்கை முடிவு வரைந்தும் எரிந்து கொண்டே இருந்தது. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை பிரகாசமாகவே இருந்தது. ஆனால் மற்ற 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் அவருடைய வாழ்க்கை இடையிலேயே அணைந்து போயிற்று. அணைந்து போன அவர்கள் தன் வாழ்க்கையை, ரட்சிப்பின் வாழ்க்கையை இடையிலேயே இழந்து போன அவர்கள்
சத்தம் கேட்குது, மணவாளன் வரப்போற சத்தம் கேட்குது, கதவு திறக்கப்பட போகின்றது. அந்த வேளையிலே தீவட்டியை பார்க்கிறார்கள். தாங்கள் மணவாளனை சந்திக்க ஆயத்தமான வாழ்க்கை தங்களது இருக்கிறதா உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கிறார்கள். புத்தி இல்லாதவர்களை கைவிடப்பட்டவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். என் தீவட்டி எரிந்து கொண்டு இருக்கிறதா? என் ரட்சிப்பின் வாழ்க்கை என் மணவாளன் சாயலை கொத்த சாயலை மகிமை அருவத்தை அணிந்து கொள்ள என் தீவட்டியான ரட்சிப்பு வாழ்க்கை எரிந்து கொண்டு இருக்க பார்க்கிறார்கள். அணைந்து போன வாழ்க்கை முடிவு என்ன? மற்றொரு பிச்சை கேட்கிறார்கள். உங்களுக்கு இருக்கிற எண்ணெய் எங்களுக்கு கொஞ்சம் தாருங்க. அவன் நினைக்கிறாங்க இது பண்டமாற்று ரட்சிப்பின் வாழ்க்கை, பண்டமாற்று பொருள்கள் காணிக்கைகளை போட்டு புரிந்து கொள்ள சொன்னார். இன்றைய நாட்களில் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஊழியரை தாங்கிறது, காணிக்கை அதிகமாய் போடுகிறது, சபைக்கு அடுத்த காரியம் முன்னோடியாக நிற்பது, வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி ஒப்புவிப்பு போன்ற நிலைகளில் எல்லாம் அவர் முன்னோடிகளாக காண்பித்துக் கொள்ளுகிறார்கள் இன்றைய நாட்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள சபைகளில். ஆனால் அவருடைய ரட்சிப்பின் தீவட்டியோ அணைந்து போன வாழ்க்கை. புத்தியில் வந்து கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இல்லைங்க, இந்த எண்ணெய் என்ற ரட்சிப்பின் வாழ்க்கை எனக்குரியதான். நான் முடிவு வரைந்த என் மணவாளனோடு நான் சேருகிற வரைக்கும் என் தீவட்டி என்ற ரட்சிப்பின் வாழ்க்கை எரிந்து கொண்டிருந்தா தான் என் நேசரனை சேர்த்துக் கொள்வா. உங்களுக்கும் எங்களுக்கும் ரெண்டு பேரும் ஒன்னால நான் கட்டேன்னா நீ கட்டேன்னு சொல்லிட்டு என்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை உனக்கு கொடுத்துட்டேன்னா நானும் தகுதியற்ற நிலை. இன்றைக்கு அப்படிதான் நடக்குது ஆவிக்குரிய மண்டலத்திலங்க. தங்களை மேன்மையுள்ளவர்களாக ரட்சிப்பின் பூர்ணர்களாக சில சபையில் காண்பித்துக் கொள்வார்கள். ஆனால் மற்றவர்கள் அவரிடத்தில் கொஞ்சம் சத்தியத்தை சொல்லணும்னு சொன்னா இவங்க மேதைகள் என்று எண்ணிக்கொண்டு சத்தியத்தை சொல்ல மறுப்பார்கள். அவனுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை சொல்ல விரும்ப மாட்டார்கள். நாங்க தான் மனவாட்டி என்று சொல்வார்கள். ஆனால் மனவாட்டிக்குரிய தகுதியடைய அதுக்குரிய சக்திகளை சொல்லித்தர மாட்டாங்க. ஆனா மனவாட்டி சபையோ பூர்ணராகணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது அப்போஸ்தலன் பவுல் ரோமர் திருச்சபைக்கு அவர் எழுதின நிருபம், நீங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்க, அப்போ முடிவு வரைந்தும் நிலைத்து நிற்கத்தக்கதான ரட்சிப்பின் வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருந்து, அதான் புத்தியுள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருந்து உங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க. இப்படி ஆராதனை செய்கிறவர்கள் தாங்கள் புத்தியுள்ளவர்களான ஆராதனை மூலமாய் என் நேசரோடு நான் சேர்த்து கொள்ளப்பட நான் தகுதி அடைய தேவனிடத்திலே 3 காரியங்கள் உண்டு என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 12:2 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமுமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்றால் இந்த புத்தியுள்ள ஆராதனை செய்ய அழைக்கப்படுகிறவர்கள் தங்களால் ஆராதிக்கப்படுகிற தேவன் அவரிடத்தில் இருக்கக்கூடிய மகிமை, சாயல், நித்தியம், பூரணம், அவருக்கு பிரியமானது என்ன என்பதை தங்களால் ஆராதிக்கப்படுகிற தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு ஆயத்தமாக வேண்டும் என்று அழைக்கப்படுகிறார்கள். 1, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க. பிரபஞ்சம்னா ஐம்பூதங்கள். சுருக்கமா சொன்னா உலகம், மாமிசம், பாவம், மரணம், பிசாசு, பாதாளம், இந்த 6 காரியங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை தான் பிரபஞ்சத்துக்கு உரிய வாழ்க்கை. உலகத்தான்
உலக வேஷம் என்று நாம் புரிந்து கொள்ள சொல்லலாம். உலக வேஷம். நீங்கள் புத்தியுள்ளவர் என்று மனவனை சந்திக்க ஆயத்தமார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், சாட்சி கொடுக்கிறீர்கள். நல்லது. அப்படி ஆயத்தமாகக்கூடிய தேவச்சனமே, உங்களால் ஆராதிக்கப்படுகிற உங்களை சேர்த்துக்கொள்ள வரப்போற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் அன்பு பிதா எப்படிப்பட்டவர்? அவருக்குள் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய உன்னத திவ்ய நிலைகளான ஒன்று அவருடைய நன்மை. பிதா மனுக்குலத்திற்கு எதை நன்மையாக கொடுக்க அவர் வைத்திருக்கிறார்? இரண்டாவது, அன்பு பிதாவாய் இயேசப்பா அவரால் சேர்த்துக் கொள்ளப்பட போகிற மனவாட்டியின் மேல் அவர் எப்படிப்பட்ட பிரியம் வைத்தவராய் இருக்கிறார்? மூன்றாவது, அன்பு பிதாவாய் இயேசப்பா தன் மனவாட்டியானவள் எப்படிப்பட்ட எந்த அளவுக்குரிய பூர்ணத்துவத்தை உடையவளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த மூன்று நிலைகளில் பிதாவானவர் உள்ளடங்கியவராயிருக்கிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாகிறவர்கள், என் பிதா என்னை சேர்த்துக்கொள்ள வரப்போற என் மனவாளன் இயேசு, அவர் எனக்கு தரக்கூடிய நன்மையாவது யாது? என் நேசரால் நான் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்குரிய அவருக்கு பிரியமான வாழ்க்கையாவது யாது? என்னை ஏற்றுக்கொள்ள வருகிற அன்பின் ஆண்டவருடைய பரிபூரணத்தை சார்ந்த சித்தம் என்ன என்பதை, இந்த மூன்று காரியங்களை எவர்கள் உண்மையாய் அறிந்து பகுத்தறிந்தான் சொல்றாருங்க. இவைகளை பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதான நிலைக்குள் எவர்கள் ஆராதிக்கிறார்களோ அவர்கள் தான் புத்தியுள்ளவருங்க. அவங்கதான் அவருடைய மனம் என்றால் ஆத்துமா. நீங்க 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நான் வாசித்திருக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் இவைகள் குற்றமற்றதாயிருக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளும் என்றால் அவனுடைய மாமிசம் நித்தியத்தை சுதந்திரிக்க போவதில்லை. அவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவருக்குள்ளான வாழ்க்கை வாழ்கிறவருடைய ஆத்மாவை ஆண்டவர் வாழ்வதற்கு வாழ்வதற்கு அந்த ஆத்மாவை எடுத்துக்கொள்கிறார். நாம் சில நாட்கள் தியானம் செய்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். 3 யோவான் 2ஆம் வசனம் வாசிப்போம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்களேன், பிரியமானவனே, பிரியமானவனே, பிரியமான தேவஜனமே, உன் ஆத்மா வாழுகிறது போல. அப்ப நித்தியத்தில் வாழ ஒரு மனுஷனுடைய நிலை அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த மூன்றில் சரீரம் மறுரூபம் அடைய வேண்டும் என்றால், அல்லது மனம் திரும்புவதில் பூர்ண கனி கொடுக்க விருட்சமாக வேண்டும் என்றால், அவனுடைய ஆவி பரிசுத்தமான ஆவியாயிருக்க வேண்டும். அசுத்த ஆவி, அசுத்த கிரியில் நடப்பிக்கிற ஆவியா இருக்க கூடாது. அசுத்த ஆவியாய் உடையவனுடைய சரீரம் அசுத்த சரீரமாய், பாவ சரீரமாய் இருக்கும். அப்போ ஆவியானவர் நமக்கு தந்தருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அடைந்திருக்கிறோம் என்றால், அந்த ஆவிதான் இந்த சரீரத்தை பரிசுத்தமடை செய்து நாம் அடைந்து கொண்ட பரிசுத்த ஆவியானவரும் இந்த சரீரம் பரிசுத்தமாகிற நிலையிலே நம்முடைய ஆத்மா வாழுகிறது. அதனாலதான் நீங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்திருக்கிறோம். நீங்கள் ஆத்தும ரட்சிப்பை அடைந்தீர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.